கூட ஒரு தலைப்போடு உங்களோட நான் பேசுறதுக்கு ஒரு காரியம் உண்டு. மன விருப்பப்படி ஆசீர்வாதம். என்னது? எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? பாருங்க எப்படி சத்தம் வருது. வேணும் அப்பா, என்ன விட போறாங்கப்பா, எனக்கு ஆசீர்வாதம் வேணுப்பா. குழந்தைங்க யாராவது கொடுக்கும்போது அப்பா எனக்கு வேணுப்பா, வாங்கி கொடுப்பா அவங்க பாருங்க. அது மாதிரி நம்ம குழந்தைங்களாக இருக்கும். கரெக்ட், நல்லது. நம்ம மன விருப்பப்படி ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்பது நம்ம விரும்புகிறோம். ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு. ஒண்ணு, நம்ம விரும்பி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வது, மற்ற விரும்பி கொடுக்கிற ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவாங்க, நான் விரும்பின மனுஷனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, இன்னொன்று எங்கள் அம்மா அப்பா தான் பார்த்து கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த நாளில ஏன் இதுக்கு மன விருப்பப்படி ஆசீர்வாதம் தலைப்பேச்சுன்னா, நம்ம சப்ஜெக்ட்ல போறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிடம் இருக்கு கடவுது அப்படின்னு பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுகிறார். அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதும்போது எப்படி எழுதுகிறாரு? கிறிஸ்து இயேசு கொடுத்த சிந்தனையே உங்களிடம் இருக்க கடவுது அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு சிந்தனை தான் நம்ம தலைப்பா வரப்போகுது. எப்படி அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, தேவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, தேவ சிந்தனை. இப்போ நம்ம ஒரு சிந்தனை எப்படி நினைக்கிறீங்க? நான் என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருப்பேன், என்னை எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் நான் கனப்படுத்தணும், எல்லாரும் என்னை உயர்த்தணும், எல்லாரும் மேலே பேசணும் விரும்புமா இல்லையா? எல்லாரும் என்னோட உதைக்கணும், எல்லாரும் என்னை திட்டணும், எல்லாரும் சபையமா விரும்புவோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய புத்தி, நம்முடைய இருதயம் கூட சொல்லலாம். இதை நானும் கூட பிரிச்சுக்கலாம். அப்போ பவுல் அந்த பிடிப்பிடப்படுறது ஏன் அப்படி எழுதுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுனா எல்லாரும் கைதுக்குவாங்க, பரிசுத்த பெற்றுக்கொண்டா கைதுக்குவாங்க, கிறிஸ்தவனா கேட்டா ஆமா எத்தனை பேர் கிறிஸ்தவன் எல்லாம் கை கொடுத்துவாங்க. ஆனா கிறிஸ்துவ சிந்தனை இருக்கான்னு கேட்டு பாருங்க, அது கொஞ்சம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாட்டி தாத்தா சாய் வடிக்கும் கண்டிப்பா இல்லை அப்படின்னா நம்ம சாய் கொஞ்சமாவது அதுக்குள்ள இருக்குமா இல்லையா? அவங்க அப்பா புத்திங்க அதுக்கு அப்படியே குழந்தைக்கு, அவங்க அம்மா புத்திங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர். என்னன்னு? நீங்கள் அவர் நாமத்தில் விசுவாசம் எத்தனை பேர் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக முடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரா? என்ன அதிகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சொந்த பையன் அவர் அடாப்ட் பண்ணிட்டார், நம்ம எடுத்துக்கொண்டார், தத்தெடுத்துக்கொண்டார். எப்படின்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்து எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு குழந்தைங்க இல்லாதவங்க சொல்லுவாங்க, குழந்தை வேணும் சொல்லிட்டு ஃபோனில் போய் கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு வசதி இருக்க குழந்தைய காப்பாற்றுறதுக்கு, அந்த குழந்தை நல்லா படிக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கு எல்லாம் பார்த்துருக்காங்க. சில பேர் வளர்த்த முடியாமல் இருக்கும்போது குழந்தை குப்பை தொட்டியில் அங்கே இங்கெல்லாம் போட்டு போகிறோம், நம்ம பார்க்குற கேட்குறோம். குப்பை தொட்டியில் ஒரு தாயை தகவல் போடுறாங்க, அவங்க புத்தி எப்படி இருக்குது? அவ்வளோதான். நம்ம குழந்தைய கீழே வந்து ஓடி போய் குழந்தை ஃபஸ்ட்டு அடிக்கிறோமோ இல்லையோ, கை காலுக்கு மண்ணை தட்டிக்கிற மாதிரி இருக்குதா? நம்மளால் வண்டியில் போயிட்டு டமாக்கில் வந்துடுவோம், இது முட்டி பீதி ரத்தம் ஒழுகும். அந்த ரத்தத்தை பார்க்க மாட்டான். கவனிச்சுங்களா? யாராவது பார்க்குறாங்களா வரும் ஃபஸ்ட்டு. அவட கீழே விழுந்துட்டீங்கன்னா அந்த ரத்தத்தை தான் பார்க்க மாட்டான். வெந்து சப்பிளை தட்டிட்டு நல்லா இருக்குன்னா பார்த்து அப்புறம் வேலை காணுண்டா, வேலை காணும் அப்புறம் தான் தெரியும். ஏன்னா முத்தி அவருடைய பெருமையாக வாழ்ந்துருச்சு. சொல்றது தப்பு இல்லையா? ஆனால் பவுல் சொல்றாரு, விழிப்பிடிக்கிறது கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை. அப்ப கிறிஸ்துவில் என்ன சிந்தனை இருந்துச்சு? எங்க அப்பா அம்மா சொன்னேன், நீ ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்று ஒரு
அவர் சிந்த விட்ட இருக்கணும். இல்லைன்னா திட்டிங்க போல குறையெல்லாம் அப்படி பாசு. கிறிஸ்துவின் சிந்தனை, ஆண்டவருடைய சிந்தனை நமக்கு பூர்ணமாகணும். கொஞ்சம் அதான் பிதா பூர்ண சக்குனர் போல நீங்களும் அதை நீங்க ஃபுல்லாக கொஞ்சமா மாறிடும். நான் ஒரே நாள் எல்லா பாவத்தையும் விட முடியாது, ஒரே நாள் எல்லா தவறு திருத்திக்கிட முடியாது, ஒரே நாள் ஐஸ்வர்யம் ஆக முடியாது, ஒரே நாள் மேல வர முடியாது, ஒரே நாள் நான் பட்டம் வாங்க முடியாது. ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம அடிக்கடி கவனிக்க முடிக்கிறோம் கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பார்ப்போம். ரொம்ப அலட்டிக்க வேண்டாம், சிறுக்கு நேரம் போயிருக்கோம். எங்க போறோம்? இப்போ அவரை சாட்ட வரல அடிச்சு ஆணில தொங்க விட்டுக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை. இப்போ நம்ம ஒருத்த திட்டான், இல்லை ஒருத்த அடிச்சுட்டான், நம்ம செஞ்ச ஆண்டவரே அவன் அறியாமல் தடி எடுத்து அடிச்சான் பாருங்க. அவன் அறியாமல் அடிச்சுட்டான்னு சொல்லுமா கட்டை எடுத்து மனதை படாது போட்டான். அவன் அறியாமல் செய்து விட்டான் ஆண்டவரை, அவனை மன்னிப்பு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் அவன் செய்துதான் அவன் பாடு கிறிஸ்து போயிட்டு பாவம் போயிட்டு சாத்தான். ஆண்டவரே இந்த சாத்தானுடைய வேலைதான் ஆண்டவரே. அவன் நின்று நான் பாடுக்கு போயிட்டு இருக்க என்ன வழி போற தப்பு செய்யறதுல யாரு? நம்ம. வழிவாடுறது யாரு? இப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பிரசங்கம் பண்றாரு, ஒரு வேண்டுதல் வைக்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். எவ்வளவு பெரிய சிந்தனை, மன்னிக்கிற சிந்தனை. கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசம் மன்னிக்கிறது. இன்னுமே கிறிஸ்தவம் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? மன்னிப்பு. நாய் கடிக்குது, இன்னொரு நாய் கடிக்குது. நாய் மனுஷனை கடிக்குது, மனுஷன் செய்யறதில்ல, அத கடிக்கிறது இல்லை. அப்புறம் குச்சி தண்ணி அடிக்கும், ரெண்டாவது பிரச்சனை. திரும்ப அதை செய்யறது இல்லை, வேறொன்று செய்யலாம். அப்ப இவனுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யலாம், அவனுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும். இந்த சிந்தையை பற்றி பேசுங்க, இந்த சிந்தனை வெளியே போக நினைக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தனை என்பது மன்னிக்கிற குணம். ஒருத்தரை மன்னிச்சிட்டோம், நான் மன்னிப்பு கேட்டுட்டோம், இந்த மன்னிச்சிட்டோம். நல்லா கவனிச்சுங்க, மன்னிச்சிட்டோம் சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதை பத்திய காலையில செய்தி பேசுங்க, அருமைத்த செய்தி. விடிய விடிய உட்காந்து அப்படியே டயர்டு, நேரத்துக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு டயர்டு, அப்படியே டயர்டு படுத்துட்டு செய்தி கேட்க சொன்னேன். காலையில் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆர்டர் கொடுத்தேன். நான் என்ன அப்படின்னு பார்த்தேன், முடிச்சு எனக்கு தெரிய ஆர்டர் காலை தருவா இருக்கு. அவர் சொன்னார் கிறிஸ்துவ சிந்தனை உண்டாக்க சொல்லுவது. ஏன்னா இதுப்போ மன்னிக்கிற சிந்தனையை பார்த்தோம். இப்போ இன்னொரு சிந்தனை வரும், வியாதிக்கான இயேசு பார்க்கிறாரு. வேணுடா உனக்கு, நீ எவ்வளோ பாவம் செஞ்ச சொல்லுங்க, எவ்வளோ பாவம் செஞ்ச, எவ்வளோ திரும்ப பேசணும், உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அவன் பக்கத்தில் போய் சுகமாக விரும்புகிறாயா? சிந்த பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்துவ சிந்தனை. கொள்றவனுக்கு மன்னிப்பு, பகைக்கிறவனை தேடி வர. சும்மா ரெண்டு லைன் நம்ம பேசுறோம். அப்போ அவர் சிந்தனை எப்படின்னா, ரட்சிக்கப்படாத ஒரு சிந்தனை எப்படின்னா, என்ன அவன் திட்டாலும் அவன் திட்டணும், அவன் அடிச்சாலும் அடிக்கணும், அவன் பழி வாங்கினா பழி வாங்கணும். உன்னால அப்படித்தானே? ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அது ஆப்போசிட். கிறிஸ்துவ சிந்தனை வரணும். முதல்ல சண்டை போட்டுங்க, இப்போ மன்னிக்கிறவன் வந்துட்டேன். முதல்ல கோபப்படுறவங்க இப்போ சமாதானம் பண்ணுறவன் வந்துட்டேன். சொல்றது புரியுதா? இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட ஒரு காரியம் என்னது? தாவியா முதல்ல ஒருத்தனை டே விட்டாலும் தீந்தா. அதுவரை நான் அநேகமா
மலையாளிகள் ஒரு நாள் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அது ஒரு வார்த்தை முடியை பற்றி பேசினா அவன் போகுது. எனக்கு அந்த பழக்கம் வந்து எதனா அடிச்சு கொடுக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அவன் என்ன திட்டம் கை கட்டி பார்க்குறேன். ஏன்னா யுத்தம் யாருடையது? நம்ம சில வேளைகளோட சிந்தையில யுத்தம் செய்கிறோம். உனக்கு நேராக, உன் குடும்பத்துக்கு நேராக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு காரணமாக எந்த ஒரு அவசரமோ நிமிஷங்களோ ஒரு காரியம் வந்தா வெல்கம் பண்ணு. என்னடா எப்படி சொல்ற பாஸ் அருமையா சார்ஜ் நைட் தூங்கிட்டு ஒரு பூரா வந்துருச்சு. வந்துட்டு போட்டு அதான் என்ன பிள்ளை கிடைச்சா வெளியே போகுது. எப்படி பண்ணி தானே ஐயோ என் பண்ண என் கைக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அடிச்சார. அப்புறம் சோப் போட்டு கழுவுறது ரெண்டாவது பிரச்சனை. அந்த டைம் ஒரு அடிக்கணும் வந்தோம்னு சொல்லுங்க. தான் பிள்ளைய மனுஷன் நீ உன் பிள்ளை காப்பாற்றின போது கருவில உருவாக்கி குழந்தையை கொடுத்த ஆண்டு பிள்ளைக்காகவே இருப்பாரு. பிள்ளை வச்சுட்டு எத்தனை தூதர் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் அத்தனை தூதர் இருந்தாலும் தான் பிள்ளை காட்டு தகப்பமா சொல்றாங்க. ரைட்? அந்த சுத்தி ஆயிரக்கணக்கான தூதர் இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை. பரலோகத்துக்கு எங்க அப்பா இறங்கி வந்துருவார் தெரியுமா? தூதருக்காக காத்திருக்க மாட்டார், இறங்கி வந்துடுவார். அவருக்கு தெரியாம உனக்கு நிமிஷம் வருது, கெட்ட பேர் வருது, அவமானம் வருது, அடி விழுகுது, திட்டு விழுகுது. தேவன் அனுமதிக்கிறார். நீ கிறிஸ்துவின் சிந்தனை உனக்கு உண்டாகணும். உனக்கு பரிசு திட்டாங்களா அவங்க மன்னிக்கிற ஸ்தானத்துக்கு வரைய நானும் பார்க்கிறேன். ஒன்னாக மாற்ற விரும்புகிறேன். ஒன்னாக மாற்ற விரும்புகிற பசுதாவியானது. அதனாலதான் ஆவியார் நடத்தப்படுகிற உங்க காரியம் போது தேவான பக்தன் தான் அவன் விசுவாசம். அவனோட வேலை என்ன நினைக்கிறீங்க? சமையல் பண்றதுல பரிமாற வேலை. அவனை கல்லறியும் போது அவன் பரிசுத்தால் நிறைந்து ஒரு ஜெபம் பண்ணான். இதாவே இவனை மண்ணி ஏசு சொன்னது போல ஆண்டவரே மண்ணி அப்படின்னா வாசிக்குமா? அப்போ 7:55 நீ பார்க்கலாம், படிக்க வேண்டாம் இருக்கா? அப்போ சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்தாவி உனக்குள் இருக்கிறதுனால உன் சிந்தை மாறி இருக்க வேண்டும். உனக்கு சிந்தை மாறணும்னா பரிசுத்தாவி உன்னோட விலைக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். அது வெளியே இருக்கான்னு அர்த்தம். நீ அதை வெளியே நிறுத்தி வச்சிருக்க. அதுங்களோட வாசப்படின்னு கலத்துங்க. ஒருத்தன் தரோட அவனோட போஜனம் இருக்கு. இன்னைக்கு அநேகர் நம்ம பரிசுத்தாவி நம்மளுக்கு விலைக்கு போனது கூட தெரியாம பரிசுத்தாவி நினைச்சுக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல ஊழி பண்ணிருக்கேன். அப்போ ஒரு நாள் நான் சொல்லி நினைக்கிறேன். ஒரு புலிகுள பகுதியில் மத்தியான வேலை நான் அப்படி வந்துட்டேன். ஒரு 3 சகோதரிகள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விளாடுனாங்க. நான் ஃபஸ்ட் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வேலைக்கு போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா நான் கிளம்புனாங்க. ஃபஸ்ட் சின்ன செவ்வாய் வீடு ரூமில் பண்ணி போவேன். வேஸ்ட் கொடுக்குறாங்க. நான் எப்போ பாஸ் பண்ணாலும் போக மாட்டேன். பாஸ் பண்ணேன் வந்தோட 5 நிமிஷம் பீஸ் சொன்னாங்க. சரி ரொம்ப கேட்குறாங்கன்னு போனேன். அந்த ரூம் இவ்வளோ தான் இருக்கும். 10க்கு 10 நினைக்கிறேன். ஒரு சொல்கிறாங்க அது கட்டு ஒரு வீடா எங்கே நான் நிற்கிறேன். 3 ரூம் முட்டி போச்சு. சோப்பு கத்தாவே தாங்க ஆரம்பித்தேன். அந்த அப்படி கையை தட்டி 3 பேர் அந்நிய பாசை பேசி முட்டி போட்டு எளிய நெருக்கி வராங்க. நான் கட்டலும் வீராமுக்கு சந்திர போய் ஒழிச்சுட்டேன். என்ன காப்பாற்றிட்டேன்? யாரை காப்பாற்ற வந்த? அந்நிய பாசம் சொல்றாங்க. நான் கட்டல் மேலே ஏறி அப்படின்னு 3 பத்திரம் வந்துச்சு. இதுக்கு அந்நிய பாசம் வச்சு கை தூக்கிச்சு. ஒரு மொபைலை வச்சு பார்க்குறேன். சகோதரி வச்சு பார்க்குறாங்க. என்ன பாஸ்டர் என்ன சொன்னீங்க? எங்களுக்குள்ள அந்த அந்நிய பாசம் வரவே மாட்டேது. ஜெபம் பண்ணி சரிம்மா இருக்குமா அப்படி பின்னாடி நெருக்கி வந்து நான் எங்கேமா போவேன். எம்எல்ஏ வந்துருப்பீங்கம்மா நீங்க. என்ன பாசம் பஸ்டாவை இருந்து எடுத்துட்டீங்க. பரிசுத்தாவியை ஒரு மனுஷன் எடுக்க முடியாது. கொடுத்தா கொடுத்துருக்கலாம். தேவன் தான் அதான் சங்கீதம் 51 வாசிக்கும் போது பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் பார்த்தீங்கன்னா பச்சவரை வாழ்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான் பரிசுத்தாவை இன்னும் எடுத்துக்கொள்ளாதுன்னு. யார் சொல்றா? பரிசுத்தாவை வச்சு நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போகாது.
போய்வார். பரிசுத்த ஆவி போன்ற சவுலுக்கு இருந்த அந்த தேவனுடைய ஆவி போன்ற வேற ஆவி பாருங்க, அது அவனுக்கு அடிச்சு ஏமாத்திருச்சு. அதுவும் இவங்களுக்குள்ள பாதிகள். இப்ப இவங்க பரிசுத்தமான தேவனுக்கு என்ன செஞ்சா எனக்கு தெரியாது, சகோதரர் குற்றப்படுத்த நான் தயாராக தேவ சொல்லுங்க. ஆனால் அவருக்கு வேற சிந்தனை இருந்திருக்கலாமா எனக்கு தெரியல. அந்த ஆவினர் தாக்குல அப்புறம் சொன்னேன், நான் துரத்த முடியாதுமா அப்படின்னு. வேற ஆவி இருக்குமான்னு என்ன சார் நீ முடி போடுமா, அம்மா முடி போட வச்சு பாவலி ஏசி நாமத்தினோடனே அது இப்படி கை வச்சிருச்சு. அந்நிய பாசை பேசினோமா இப்போ பாம்புக்கும் ஆவாசத்தை ஆகிற மாதிரி அடிக்கும். 2 சிஸ்டர் பார்த்தோம், யாரையும் எப்படி கேட்குறோம். நாகதேவதை அப்படின்னு நீ எந்த தேவதையும் இருந்துப்போ ஏன் இங்கே வந்த யார் அந்நிய பாசை பேசினேன், நான் தான் பேசிட்டேன். அசுத்த ஆவிகளும் அந்நிய பாசை பேசும். எதனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியில் பகுத்தறினா புத்தி நல்லா இருக்கும். நம்மளுடைய புத்தி நல்லா இல்லைன்னா இயேசு போல இன்னொருத்தவங்க உள்ள வந்துக்குவான். ஆனால் புத்தி சரியில்லை வரலாம், வாழ்க்கை சரி சொல்லுமா இல்லையா. அவன் நல்ல புத்திக்கு நல்ல பழக்க வழக்கம், அவன் அப்பா மேலே பழக்கம் நல்ல புத்திங்க, நல்ல புத்திங்க காப்பாற்றுவாங்க, உதவி செய்வாங்க சொல்லுமா இல்லையா. ஏழைகள்னா ஒரு நல்ல மனசுங்க அவங்க நல்லா அப்படின்னாங்கல்ல. இப்ப நமக்குள்ள ரட்சிக்கப்பட நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை இருக்குமானால் நாம் எப்படியாப்பட்ட காரியங்கள் செய்வோம். இப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனையா இல்ல மாம்ச சிந்தனையா இல்ல வேறொரு ஆளுக்கு அந்த சிந்தனையா? நம்மை நாம நிதானித்தால்